ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் மோகன்ராஜ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏர்டோனில் நம்ம வந்துட்டு கிராம்பேயோட லிங்க் வந்துட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஏர்டோனில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாதவங்களுக்கு ஏர்டோனில் நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு எப்படி இந்த ஏர்டோனில் வந்துட்டு நம்ம வித்ட்ரால் கொடுக்கும்போது நீங்கள் வித்ட்ரால் வந்துட்டு இப்போ நம்ம வந்து சேஃபால் டோக்கன் பாயிண்ட் இதுக்கெல்லாம் கொடுத்துட்ருப்போம். இப்போ வந்துட்டு நீங்கள் வித்ட்ரால் கொடுக்குறீங்க அப்படின்னா கிராம்பேயோட அட்ரஸும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வித்ட்ரா கொடுக்குறது ஒன்று கிராம்பேக்கு வரும், இல்லைன்னா நீங்கள் கொடுத்த அடிஷ்னல் சேஃபால் ட்ரஸ்ட் வாலெட் டோக்கன் பேக்கெட்டுக்கு இந்த மாதிரி அட்ரஸ்க்கு உங்களுக்கு போகும். சரிங்களா? இப்போது இது வந்துட்டு இது வரைக்கும் நான் பண்ணவே இல்லை, ஐடி போட்டிருக்கிறேன், நான் சேஃபால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வித்ட்ரால் போட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இனிமேல் வந்துட்டு அப்படி வித்ட்ரால் போட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கிராம்பேயோட ரெஜிஸ்டர் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். நான் சப்போஸ் நம்ம ஏர்டோனில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து இது நான் பண்ணாமல் இருக்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மேலே இருக்கிற காலம் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல் அது கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ உங்களோட மெயில் ஐடி வந்துட்டு மேலே இருக்கும், கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்கும், டானோட அட்ரஸ் கீழே இருக்கும். சரிங்களா? இந்த டானோட அட்ரஸ் நீங்கள் போட்டிருப்பீங்க. இங்கே வந்துட்டு கிராம்பேயோட அட்ரஸ் வந்து போட்டிருக்க மாட்டீங்க. இந்த கிராம்பே அட்ரஸ் நீங்கள் போட்டுட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் மெயிலுக்கு வந்துட்டு ஓடிபி போகும். லாஸ்ட் 4 நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பரில் வராது, கேபிட்டல் லெட்டரில் வரும். சரிங்களா? அந்த 4 லெட்டர் எடுத்து நீங்கள் இதில் போட்டுட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ரால் வந்துட்டு கொடுத்துக்கலாம். அது எப்படி இப்போ கிராம்பே வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறது வந்துட்டு இப்போ நான் காட்டுறவாங்க. இதில் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணி ஆகணும். சப்போஸ் ஆட் பண்ணல அப்படின்னா வித்ட்ரால் போட்டாலும் உங்களுக்கு வராது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் லிங்க்கை வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பேன். லிங்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்துட்டு என்னோடய ஸ்பான்சர் ஐடி வந்துடும். சரிங்களா? 6 நம்பர் வந்துடும். இங்கே உங்களோட நேம் போடுங்க, இங்கே உங்களோட மொபைல் நம்பர் போடுங்க, இங்கே உங்களோட மெயில் ஐடி எல்லாமே ஸ்மால் லெட்டரில் வரணும், கரெக்டாக பண்ணிக்கோங்க. இங்கே சேம் பாஸ்வேர்டு, அதாவது ஒரு 8 லெட்டர் 9 லெட்டர் வர மாதிரி நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க. அதுவுமே நேமு, நம்பரு, ஆல்ஃபா, ஃபீட்டா, உங்களுக்கு அப்பர் எது வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் பாஸ்வேர்டு. சரிங்களா? இங்கே என்ன பாஸ்வேர்டு போடுறீங்களோ அதே பாஸ்வேர்டு இங்கே போடுங்க. சரிங்களா? போட்டுட்டு கீழே வந்துட்டு இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயிலுக்கு வந்துட்டு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு போட்டுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அது நீங்கள் பண்ணினா மட்டும்தான் இந்த ஐடி வந்துட்டு உங்களுக்கு லாகின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போது உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு அதோட ஐடி நம்பர் எல்லாமே வந்துடும். அதெல்லாம் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு நீங்கள் ஐடி வந்துட்டு லாகின் பண்ணி உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, ஓகே, நீங்கள் வந்துட்டு ஐடி லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்துட்டு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்படி ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இதில் அடுத்தடுத்த கார்டில் விசா கார்டெல்லாம் வரப்போகுது. சரிங்களா? நம்ம வந்துட்டு விசா கார்டு வச்சு நம்ம வந்துட்டு ஏடிஎம்லேயே பணம் எடுக்கிற மாதிரி அடுத்த ஸ்டெப் வரப்போகுது. ஸோ அது வந்து வரும்போது நம்ம வந்துட்டு அடுத்த அப்டேட்டு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கீழே இந்த வேலட் மாதிரி இருக்குதா, இதை டச் பண்ணுங்கள். இது டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே சென்டு, ஸ்வாப்பு, ஃபண்டு, செல்லு, ரெஃபரல்லாம் வந்துடும். ஸோ இதில் நான் கிட்டத்தட்ட இதில் ஒரு 4300 வந்துட்டு எடுத்துருக்கிறேன். ஆனால் இது நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நான். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம ஏர்டோன் மெம்பர்ஸ்க்கு எப்படி வந்துட்டு ஆட் பண்ணுறதுன்னு மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சென்டுன்னு இருக்கும், இது கிளிக் பண்ணுங்கள். இங்கே சென்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தீரியம், பினான்ஸு, ட்ரோனு, கிராம் செயினு, டான், யூஎஸ்டிடி, TRC20 இதெல்லாமே ஷோ ஆயிரும். நீங்கள் வந்துட்டு இப்போ டானோட அட்ரஸ் தான் வந்து நம்ம வந்துட்டு உள்ளே வந்துட்டு என்ட்ரி பண்ணி போடணும். சரிங்களா? ஸோ டானோட அட்ரஸ் வந்து எப்படி என்ட்ரு பண்ணணும்னா வேலைட்டு திரும்பி வந்துடுங்க. வந்துட்டு இங்கே ஃபண்டுன்னு இருக்கும், இந்த ஃபண்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டானோட அட்ரஸ் இங்கே ஷோ ஆகும். சரிங்களா? இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டான் அட்ரஸ் வந்து காப்பி ஆயிரும். சரிங்களா? காப்பி ஆனதும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வேலட்டுக்குள்ளே கொண்டு வந்து போடணும். ஸோ அந்த அட்ரஸை வந்துட்டு இங்கே காப்பி பண்ணதை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா மெயிலுக்கு ஓடிபி போகும். 4 லெட்டர் 4 கேபிட்டல் இங்கிலீஷில் வரும். சரிங்களா? அதை எடுத்து இங்கே என்டர் பண்ணி ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது எலிஜிபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ரால் வந்துட்டு எத்தனை டைமான வித்ட்ரால் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் இது வந்துட்டு உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிட்டேன். ஸோ ஏர்டோன் மெம்பர்ஸ் நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களோட ஐடியில் நீங்கள் இந்த கிராம்பே வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபண்டை கிளிக் பண்ணி டானோட அட்ரஸை வந்து காப்பி பண்ணிவிட்டு அந்த அட்ரஸை நம்மளோட ஏர்டோன் ப்ரொஃபைலில் போயிட்டு லாஸ்ட்டில் கிராம்பேன்னு இருக்கும் அதில் வந்துட்டு என்டர் பண்ணிவிட்டு ஓகே பண்ணினா மெயிலுக்கு ஒரு ஓடிபி போகும், 4 நம்பர் போகும்.
நம்பர் போகாது, லெட்டர்ஸ் போகும். அது எடுத்து நீங்கள் என்டர் பண்ணி ஓகே மட்டும் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை டைம் வித்ட்ரால் போட்டாலும் உங்களுக்கு பேமெண்ட் வந்துட்டு டெய்லி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். டாடா பை பை, see you.